ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி அக்ஷய திருதி. நகை கடைக்கு போயிட்டு நகை வாங்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து எப்பயுமே வந்து வெள்ளியில் சிலை தான் வாங்கிட்டு வருவேன். போன வருஷம் வந்து பசு மாடு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து லக்ஷ்மி சிலை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் குத்து விளக்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த அக்ஷய திருதிக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் யாருன்னா விநாயகர். பாருங்கள், எங்கள் வீட்டு விநாயகர், புது விநாயகர். இன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிறாரு கெஸ்ட்டு. அவருக்கு இன்றைக்கி பூஜை பண்ணலாம். நம்ம விநாயகர் சந்தன குங்குமம் வச்சுக்கலாம். இது வந்து இது மாதிரி ஏன் வாங்குறோன்னா, இது வந்து பியூர் வெள்ளிங்க. இதில் வந்து எந்த 99% இது வந்து இது பியூர் வெள்ளி. இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற விநாயகர். அதனால் வந்து எப்பயுமே ஒரு வருஷமும் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து வைப்பேன். அபிஷேகத்துக்கு மட்டும் பித்தளையில், ஏன்னா வந்து மஞ்சள் இந்த சந்தனெல்லாம் ஊற்றுறதுனால வெள்ளியில் வந்து ஊற்ற முடியாது. அதனால் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து சாமி கும்பிடும் போது இவங்களே எடுத்து தண்ணி பால் மட்டும் மேலே அபிஷேகம் பண்ணிக்குவேன். விநாயகரை வந்து வச்சுட்டு நம்ம பூ போட்டுக்கலாம். இப்போ விநாயகருக்கு வந்து நம்ம பூஜை பண்ணலாம். அவருக்கு வந்து லட்டு, நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்போம்ல, அது மாதிரி அவருக்கு சாப்பிட கொடுத்துடலாம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி இளம்பிறை பூலம் எய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலச்சை துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் தா. விநாயக பெருமானே போற்றி, விநாயக பெருமானே போற்றி, விநாயக பெருமானே போற்றி. நீங்களும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் நல்லது நடக்கட்டும். நம்ம வீட்டுக்கு புது கெஸ்ட்டு வந்திருக்கிறாரு. நாம் இனிமேல் அவருக்கு கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு, இனிமேல் சதுர்த்தியானா அவருக்கு கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு கொடுப்போம். ரொம்ப அழகாக இருக்கிறாரு விநாயகர். மன நிறைவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்ஷய திருதிக்கு நீங்களும் நிறைய செல்வங்களும் செழிப்பாகவும் வாழணும்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தங்கலாம் எடுத்தது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் சாமியோட இதை தான் வாங்கிட்டு வந்து சாமியோட விக்கிரகங்களை வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். எனக்கு மன நிம்மதி இந்த பூஜையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதனால் வந்து எனக்கு சாமினா பிடிக்கும். சாமியை தான் வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணுறேன். இறைவன் வந்து என்றைக்கும் நம்ம கூடவே இருக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். அவர் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.